அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். இன்றைய தினம் காலையிலிருந்து பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு செய்தி, பேரவையிலிருந்து ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது. ஆளுநர் தரப்புலேருந்து சில காரணங்களும், திமுக தரப்புலேருந்து சில காரணம் சொல்கிறாங்க. உண்மையிலே என்ன நடக்குது? ஆண்டினுடைய முதல் சட்டமன்ற தொடர் இது. அதனால் ஆளுநர் உரையோட தொடங்கணும் அப்படிங்கிறது ஒரு மரபு. அந்த அடிப்படையில் ஆளுநருக்கு உரை அனுப்பப்படுது. இப்போ தயாரித்து அனுப்புகிறாங்க. வழக்கம் போல் ஆளுநர் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு ஒரு 10 நிமிடம் கூட இருக்காது, அவர் திருப்பி வெளியே வந்துடுறாரு. வெளியே ஆளுநர் மாளிகையை அவர் போகலை. ஆளுநர் மாளிகை அவர் போகிறதுக்கு முன்னாடியே ஆளுநர் மாளிகையிலேருந்து ஒரு அறிக்கை வெளியே வருது. அந்த அறிக்கையில் 13 காரணங்களை சொல்லி, இந்த 13 காரணங்களால் ஆளுநர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆளுநர் அந்த உரையை போய் அங்கேயே வாசிக்கும் போது அவருக்கு இடையூறுகளோ அந்த உரையில் தவறான கருத்துகள் இருந்தால் ஆளுநர் மாளிகை வந்துட்டு அவர் சொன்னதன் அடிப்படையில் தானே ஆளுநர் மாளிகை உரை வந்திருக்கணும், அறிக்கை வந்திருக்கணும். ஆனால் அறிக்கை எப்போ வந்திருக்குன்னா ஆளுநர் மாளிகை அவர் போகிறதுக்கு முன்னாடியே அறிக்கை வந்துருச்சு. அப்போ இந்த அறிக்கை என்னன்னா ப்ரீ பிளான்டாக இந்த அறிக்கை தயார் செய்யப்பட்டுச்சு. பொதுவாக மரபுபடி ஆளுநருக்கு உரையை முன்னாடி அனுப்பிச்சிருவாங்க. அந்த உரையை அவர் கொண்டு வாசிக்கணும். அதுதான் சரி. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆளுநர் முன்னாடி முடிவு பண்ணிட்டாரு இன்னைக்கு புறக்கணிக்கணும். அதுக்கு சில காரணங்களை அவர் தயார்படுத்தியிருக்காரு. இப்போ அந்த காரணங்கள் உண்மையா, அவர் சொன்ன காரணம் உண்மையா அப்படிங்கிறதான் இப்போ இருக்க கேள்வி. முதல் காரணமாக அவர் சொல்றது, ஆளுநருடைய ஒலிவாங்கி மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டது. அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை. ஆளுநர் அழைச்சதே பேசுறதுக்கு தான். பேச அழைச்சிட்டு மைக் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு சொல்றது சரியான குற்றச்சாட்டா அப்படின்னு கேள்வி இருக்கு. அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒரு சம்பவமே நடைபெறல, நாங்கள் ஒரு பேச தானங்க கூப்பிட்டுருக்கோம், பேச கூப்பிட்டு நாங்கள் எதுக்கு மைக் ஆஃப் பண்ணோம், அவர் தான் பேச முடியாதுன்னு போனாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மைக் ஆஃப் பண்ண விஷயம் பொய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. ரெண்டாவது ஒரு வச்ச குற்றச்சாட்டுன்னா, தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையில் ஆதாரமற்ற கோரல்கள், இதெல்லாம் நீங்க வாசிங்க, நாங்கள் மானே தேனே பொன்மானே சிறப்பான ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், திராவிட மாடல் ஆட்சி நல்லா போயிட்டு இருக்கு, இந்த மாதிரியான இருக்கு இல்லையா, இதெல்லாம் இருந்துச்சு. அதே போல மக்களை பாதிக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளை பத்தின இல்லை. இப்போ தூய்மை பணியாளர் போராடிட்டு இருக்காங்க, மேல் பாதியில் கோவில் பூட்டி கிடக்குது, அந்த மக்கள் கேட்டிருக்காங்க, அப்படியே அவங்க உரையை தயார்படுத்துவாங்க, உரையை அப்படி தயார்படுத்த மாட்டாங்க. அப்போ ஆளுநர் சொல்றது உண்மைதான். அந்த ரெண்டாவது பாயிண்ட்ல முக்கியமான பிரச்சனைகளை பத்தி அதுல இல்லைங்கிறாரு. இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. எப்படி இருக்கும்? அவங்கள புகழ்றதுக்கு தானே உரை தயார்படுத்துவாங்க. மூன்றாவது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வச்சிருக்காருன்னா, 12 லட்சம் கோடிக்கு அதிகமான பெரும் முதலீடுகளை தமிழ்நாடு அரசு ஈர்த்து கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி அந்த உரையில் இருந்துச்சு. அப்படி அதுக்கான ஆதாரம் எங்க, சோர்ஸ் எங்க, என்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்டிருக்காரு. அதனால இதை புறக்கணிச்சுக்கிறாரு. ஆனா திமுக அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, 12 லட்சம் கோடி நாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற சான்றே ஒன்றிய அரசு நாங்க தொழில்துறையில் எவ்வளவு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி 13.6 விழுக்காடு வளர்ந்துருக்கோம்னு சொல்லுது, அதுதான் டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. வெளிப்படையா தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி 5 ஆண்டுகள் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெறும் 55 பேர் தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. வெளியே 5000 பேர் காத்து கிடக்குறாங்க. 55 பேர் வேலைக்கு எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல 5000 பேர் காத்துக்கிறாங்கன்னா என்ன தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு? வெளிப்படையா நம்ம தமிழ்நாடு முழுக்க பார்க்குறோம். பல இளைஞர்கள் வேலை இல்லாமல் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ராபிட்டோ அப்படின்னு சொல்லி பல்வேறு பிளிங்கிட்டுன்னு சொல்லி பல்வேறு இந்த மாதிரியான ஆன்லைன் வர்த்தகத்துக்கு இளைஞர்கள் 10,000, 12,000, 15,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அப்போ தொழில் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. 12 லட்சம் கோடியை நாங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கோம், நிறைய வெளிநாட்டு நிறுவனம் உள்ள வந்திருக்குன்னா அவெல்லாம் வேலைக்கு போயிருக்கணும். எல்லாமே பொறியாளர் படித்தவன், எல்லாமே குறைந்தபட்ச ஒரு மாஸ்டர் டிகிரி முடித்தவன். அப்படி மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு அவன் இந்த மாதிரியான 15,000, 20,000 வேலைக்கு போகிறான் அப்படின்னா அப்போ இங்கே வேலை வாய்ப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ ஆளுநர் சொல்கிற அந்த 2வது 3வது குற்றச்சாட்டும் உண்மை. 4வது ஆளுநர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் போக்சோ வழக்குகள் அதிகமாக இருக்குது. போக்சோ பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் 55% மேலாக, பெண்களுக்கு எதிரான பாலியல் சின்னங்கள் சம்பவங்கள் 33% மேலாகவும் அபாயகரமாக அதிகரித்துள்ளது. பெண்களின் பாதுகாப்பு பிரச்சனை குறித்து முற்றிலும் அந்த உரையில் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. இவங்க தரப்புல தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போற இடங்கள்லாம் பெண்களுடைய முன்னேற்றம் குறித்து பேசுறாங்க. அவங்க போற இடத்தெல்லாம் பெண்களுக்கான தற்காப்பு குறித்து பேசுறாங்க. பெண்கள் நம்ம போல்டா இருக்கணும், நம்ம யாரு அஜிதா வெளியே வா அப்படின்னு சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு. ஆனா உண்மையிலே நிலவரம் என்னன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு பிரைம் லொக்கேஷனில் ஒரு பெண் தன்னுடைய ஆண் நண்பரோடு இருக்கும்போது 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறான். தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பகுதியில்
இந்தியாவுடைய டாப் 10 யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் புகுந்து ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை செய்கிறான். தமிழ்நாடு முழுக்க போக்சோ வழக்குகள் அதிகரிச்சிருக்கா அப்படின்னா 100 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. நான் 2022 காலகட்டத்தில் சிறையில் இருக்கும்போது பார்த்தேன், 100 பேரை சந்திச்சா 30 பேர் போக்சோ. சாதாரணமாக இருக்கும். போக்சோவில் வந்து நீங்கள் வந்து இப்போ என்னன்னா 18 வயது நிறைவடையாத பெண்ணை திருமணம் செஞ்சாலும் போக்சோ. அக்கா பொண்ணு, சித்தி பொண்ணு, அக்கா பொண்ணு, தாய் மாமன் பொண்ணு, மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு, இதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்களா, ஊருக்குள்ளேயே கிடந்தாங்க பாருங்க. அப்போ நிறைய இந்த மாதிரியான போக்சோ வந்து பதிவாச்சு. அதுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான போக்சோ வழக்குகள் பதிவாகுது. கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம், நிறைய பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வந்து இந்த மாதிரியான சீண்டுகளில் ஈடுபடுறாங்க. அப்படிங்கும்போது அதில் போக்சோ வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான விழிப்புணர்வுகள் உருவாக்கப்படணும் அப்படிங்கிறது ஆளுநருடைய குற்றச்சாட்டு. பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அது பற்றி இல்லை இந்த உரையிலங்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு எப்படி உரை தயாரிப்பாங்க அவங்க? அப்புறம் வந்து போதைப் பொருள், தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டை ஆளுநர் வச்சிருக்காரு. போதையை தடுப்பதற்கான இந்த நடவடிக்கை எடுக்கலை, அது இந்த உரையில் இல்லைங்கிறாரு. இந்த பக்கம் இவங்க போதைப் பொருள் இங்கே வந்து உற்பத்தியே கிடையாது, எல்லாமே வெளிநாட்டில் தான் வந்துகிட்டு இருக்கு, வெளி மாநிலத்தில் வருது. எந்த மாநிலத்தில் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாநிலம் சம்பாதிக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் அனுப்பிச்சு விடுதுன்னு ரகுபதி குற்றச்சாட்டுறாரு. 2500 கோடிக்கு திமுகவை சேர்ந்த ஜாபர் சாதிக்கே போதைப் பொருள் கிடையாது. இருக்காரு பாருங்க, இந்த இவர் தான், இந்த முகமுடி கொள்ளையர். அப்போ கண்ணுக்கு முன்னாடி ஒரு போதைப்பொருள் கலாச்சாரம் இருக்கு. அவர் ஜாபர் சாதிக்கு மட்டும் இல்லை, திமுகவை சார்ந்த முக்கியமான பொறுப்பாளர்கள், குட்கா, இந்த பான்பிராக்கு, தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை பிடிச்சதாக பல்வேறு வழக்குகள் இருக்கு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இதே போல இந்த மெத்தஃபெட்டமைன் அப்படிங்கிற சூடோமெத்தஃபெட்டமைன் அப்படிங்கிற அந்த போதைப் பொருளை கடத்தியதாக திமுகவை சார்ந்த ராமநாதபுரம் பொறுப்பாளர் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரத்தில் இந்த தண்ணி கேன் இருக்கு பாருங்க, 25 லிட்டர் தண்ணி கேன், அந்த தண்ணி கேனுக்குள்ள போதைப் பொருளை அழிஞ்சு இலங்கைக்கு கடத்துறாங்க அப்படிங்கிற செய்திகளை பத்திரிகையில் படிச்சிருக்கோம். இப்படி தமிழ்நாடு முழுக்க இப்போ வரைக்கும் கஞ்சா வழக்குகள் பாளையங்கோட்டை தொடங்கி புழல் சிறை வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ நித்தம் கைது நடந்து கொண்டே இருக்குது. இன்னொரு வட மாநிலங்களுக்கு வரக்கூடியவங்க வந்து தமிழ்நாட்டில் சர்வசாரமாக கஞ்சா விற்கிறான். கஞ்சா போதையில் தான் திருத்தணியில் அந்த பையனை வடநாட்டை சார்ந்த இளைஞனை இவங்க வெட்டி விற்றாங்க. அப்போ கஞ்சா சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருக்குது. அதை ஆளுநர் சுட்டி காட்டியிருக்காரு. அதுவும் உண்மைதான், தவறான கருத்து கிடையாது. அதே போல் தலித்துகளுக்கான அடக்குமுறை, தீண்டாமை கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையும் அதிகமாக இருக்குது. இது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், தலித்துகளுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பே இல்லை, தீண்டாமை கொடுமை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி திமுக உரை எழுதுமா? இதே ஆளுநர் மட்டும் சொல்லலை, எவிடன்ஸ் கதிர் சொல்கிறார். இந்தியாவிலே வந்து அதிகமான தீண்டாமை கொடுமைகள் வந்து தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இந்த ஆட்சியிலே ஆணவ படுகொலைகள் அதிகமாக நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை திருமாவளவன் வச்சிருக்கார். இந்த கூட்டணி கட்சி தலைவர் ராசாவால் சாதிய தலைவர் என்று சொல்லப்பட்ட அண்ணன் திருமாவளவனே அதை வந்து சொல்லுறாரு. அப்போ அதுவும் ஆளுநர் சொன்னதில் தவறு கிடையாது. அடுத்ததாக நமது மாநிலத்தில் ஒரே ஆண்டில் சுமார் 20,000 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் அப்படிங்கிற ஆளுநர் குற்றம் சாட்டார். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 85 தற்கொலைகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாரு. நாம் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், காவலர்கள் தமிழ்நாட்டில் வந்து தன் உயிரை மாய்ச்சிருக்காங்க பணியில், செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், அப்புறம் வந்து சர்வசாதாரணமாக பள்ளி மாணவர்கள் தற்கொலை நித்தம் நடந்து கொண்டிருக்கிறது. செய்தி தினசரி இப்போ பத்திரிக்கை வருது. அப்போ அது அவர் சொன்னதில் எந்த தவறும் இல்லை. கல்வித்துறை முக்கியமான குற்றச்சாட்டு வச்சார். ஏன்னா கல்வி தரத்தில் தொடர்ச்சியான சரிவும் கல்வி நிறுவனங்களில் பரவலமான நிர்வாக சீர்கேடும் நமது இளைஞர்கள் எதிர்காலத்தை பாதகமாக மாற்றியிருக்கிறது. 50% அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக காலியாக உள்ளன. மேலும் கௌரவ விரிவுரையாளர்கள், லெக்சரர்ஸ் மாநிலம் முழுவதும் அனுமதியின்மையுடன் உள்ளனர். நமது இளைஞர்கள் நிச்சயமற்ற எதிர்காலத்தை எதிர்கொள்கின்றனர். இவை அனைத்தும் அரசு கவலையாக தெரியவில்லை. மேலும் இந்த பிரச்சனை முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. எங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு தான் அவங்க உரை எழுதுவாங்க, அவங்க அறிக்கையை கொடுப்பாங்க. நிச்சயமாக பள்ளிக்கல்வித்துறையில் வந்து 2 லட்சம் கோடி பட்ஜெட் போடப்பட்டிருக்கு. அந்த 2 லட்சம் கோடி பட்ஜெட்டை வாங்கி எத்தனை புதிய பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆளுநர் சொல்வது போலவே தமிழ்நாட்டில் போன வாரம் வரைக்கும் ஆசிரியர்கள் சென்னையில் போராடினாங்க. போராடின ஆசிரியர் பெருமக்களை கொண்டு போய் கைது பண்ணி அவங்க சிறைப்படுத்தினாங்க. ஒரு ஆசிரியர் அதில் மருந்து குடித்து தற்கொலை பண்ணிக்கிட்டார், இறந்தே போயிட்டார். அப்போ அதுவும் 2013 தொடர்ச்சியாக போராடுறாங்க. திமுகவோட தேர்தல் வாக்குறுதியே நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் பகுதி நீர் ஆசிரியர்களை முழுநேரமாக உயர்த்துவோம், டெட் தேர்வில் ஆசிரியர் பெருமக்களுக்கு நாங்கள் வந்து வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவோம், உடற்கல்வி ஆசிரியர்களையும் நாங்கள் வந்து முழுநேர ஆசிரியராக மாற்றுவோங்கிற தேர்தல் வாக்குறுதி அது நிறைவேற்றப்படலை. அதையும் ஆளுநர் சுட்டி காட்டியிருக்காரு. அடுத்து மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்காரு. பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாதால் பல ஆயிரம் கிராம ஊராட்சிகள் செயலிழந்து இருக்கு. இந்த குற்றச்சாட்டு உண்மைதான். இது பல ஆண்டுன்னு சொல்றாரு, ஓராண்டு ஆச்சு.
கடந்த உள்ளாட்சி தேர்தல் கிட்டத்தட்ட 10 வருஷம் நடத்தப்படலை. 2000 இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நடத்தினாங்க. அது போன ஆண்டோட அந்த பதவி காலம் முடிஞ்சிருது. பதவி காலம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகியும் இன்னும் ஊராட்சி மன்றங்களில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இல்லாத பல இடங்களுக்கு போக வேண்டிய நலத்திட்டங்களும் அங்கே கூடிய அடிப்படை கட்டமைப்பும் செய்யப்படாமல் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு உண்மைதான். இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் உள்ளாட்சி தேர்தலை பார்த்து பயப்படலை, நாங்கள் தான் வந்து 10 வருஷமாக நடத்தாத உள்ளாட்சி தேர்தலை நடத்தினோம், இப்போவும் நாங்கள் நடத்துவோம், இப்போ தேர்தல் வரப்போறதுனால தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்கள் நடத்துவோம். இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடத்தினா தெரிஞ்சு போயிடும். ஏன்னா உள்ளாட்சியை பொறுத்தளவில் வந்து அங்கே யார் செல்வாக்கப்பட்டிருக்கா, அங்கே யார் நல்லது பண்ணியிருக்காங்கிற பொறுத்து தான் வெற்றி பெறுவாங்க. இப்போ தேர்தல் நேரத்தில் உள்ளாட்சி தேர்தல் வச்சா ஒருவேளை புதிய கட்சிகளும் சரி திமுக மாற்றம் சரி வெற்றி பெற்றுட்டாங்கன்னா அது திமுகவுக்கு 2020 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்குனால இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இதில் வந்தால் பார்ப்போம், வரலன்னா வந்து அது வர்றவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா கோவில். அப்புறம் ஆளுநர் கோயிலை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? ஆமாம், அதனால் கோயிலை பற்றி பேசிக்காரு. கோயிலில் வந்து பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் அறங்காவலர் குழுக்கள் இல்லை, தர்மகர்த்தாக்கள் இல்லையா. அப்புறம் கோடிக்கணக்கான பக்தர்கள் கோவிலின் தவறான நிர்வாகத்தால் மிகுந்த மனவேதனை திருப்பரங்குன்றத்தை மையப்படுத்தி சொல்கிறாங்க. ஆமாம், அதை இது வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் பல பழமையான கோவில்கள் வந்து சிதலமடைந்து இருக்கிறது, அதை மீட்டெடுக்கப்படலை. இவங்க திருச்செந்தூர் பழனி இந்த மாதிரி முக்கியமான கோயிலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க. அதான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உண்மையான பழமையான கோயில்கள் வந்து இங்கே பாதுகாக்கப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதுவும் உண்மைதான். அடுத்தவர் வைக்கிற குற்றச்சாட்டுன்னா தொழிலை நடத்துவதற்கான வெளிப்படையான மற்றும் மறைமுக செலவுகள் காரணமாக சிறு குறு தொழில்கள் நசுங்கி போச்சுங்கிறார். சிறு குறு தொழில்கள் நசுங்கி போனதுக்கு மத்திய அரசு காரணமா இல்லை மாநில அரசு காரணமா அவங்க கேள்வி இருக்கு. ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகுதான் சிறு குறு தொழில்கள் நடத்த முடியல, நம்மளே தொழில் நடத்த முடியல. ஒரு ஆடு வாங்கினா கூட அந்த ஆடுக்கு ஒரு 1 லட்ச ரூபா நம்ம வாங்குறோம்னா 18 விழுக்காடு இவங்களுக்கு கட்ட வேண்டியிருக்கு. நான் ஏன் வீடியோட ஆடை வைக்கிறதுக்கு ஆடு போட்டுருக்கு, நான் ஏன்டா உனக்கு 18,000 கட்டணுங்கிற கேள்வி சாதாரணமாக இருக்குல்ல. அப்போ இது தொடர்ச்சியாக இது போல வந்து சிறு குறு தொழில்கள் மொத்தமாக நசுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறது சரி. ஆனால் அதுக்கு பின்னணியில் மத்திய அரசினுடைய ஜிஎஸ்டியும் ஒரு காரணம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்புறம் ஏறக்குறைய அனைத்து துறையிலும் கீழ்மட்ட ஊழியர்கள் பரவலான அதிருப்தி நிலவுகிறது. அவர்கள் அமைதியற்றவர்களாகவும் விரக்தியுடனும் உள்ளனர். அவர்கள் நியாயமான குறைகளை தீர்ப்பதற்கான வழிகள் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிறார். செவிலியர், மின் ஊழியர்கள், அப்புறம் மருத்துவர்கள், ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே வந்து அதுபோல் அரசு ஊழியர்கள் வந்து போக்குவரத்து ஊழியராக இருக்கட்டும், அரசு அமைப்பு சாரா ஊழியராக இருக்கட்டும், அமைப்பு சார்ந்த ஊழியராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து முழுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற குற்றச்சாட்டு உண்மைதான். ஏன்னா நிறைய போராட்டத்தை பார்த்துட்டோம். அப்போ போராடுறவங்களாம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான், அதுவும் சரி. கடைசியாக அவர் தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது மற்றும் அடிப்படை அரசியலமைப்பு கடமை புறக்கணிக்கப்பட்டது. சொன்னதில் மொத்தம் 13 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அதில் முதல் 1 கடைசி 1 இந்த 2 தவிர மற்றதெல்லாம் கிட்டத்தட்ட உண்மைதான். முதல்ல மைக் ஆஃப் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறது இல்லை, கடைசியாக தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டுச்சுங்கிறது இல்லை. தேசிய கீதம் பொறுத்தவரையில் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, அவை முடியும் போது தேசிய கீதம் தான் அவை மரபு. ஆனால் அவர் பொறுத்தவரை அவருக்கு முதல்ல தேசிய கீதம் போடணும் தேசிய உணர்வோட அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அவங்க அப்படிலாம் இல்லை, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து நிறைவடையும் போது தான் தேசிய கீதம் போடுவோம். ஆனால் அவர் அதுக்கு நிறைவடைத்தான் இல்லையே. அவர் வந்தான் செத்தான் சுட்டான் ரிப்பீட்டு, வந்தான் செத்தான் சுட்டான் ரிப்பீட்டுங்க மாதிரி வந்தாரு உள்ள போவாரு வெளியே வருவார், வந்தாரு போவார் வெளியே வருவார், வந்தாரு போவார் வெளியே வருவாங்க மாதிரி அவர் 3 வருஷமாவே உள்ள போறாரு வெளிநடப்பு, உள்ள போறாரு வெளிநடப்பு. சரி, இவர் வெளிநடப்பு பண்றாருல, இவர் வெளிநடப்பு பண்ண அடுத்த நொடியே எதிர்கட்சிகள் வெளிநடப்பு, இவங்களும் பின்னாடியே. ஆளுநருக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாங்க. ஆளுநர் இந்த குற்றச்சாட்டுலாம் வைப்பாருன்னா வைக்காரு. அதில் சில குற்றச்சாட்டுகள் உண்மை, சில குற்றச்சாட்டுகள் இல்லை. அவர் ஆளுநர் மாளிகை போறதுக்கு முன்னாடியே வந்து வெல் ப்ரிப்பேர்டா ஒரு உரை தயாரிக்கப்பட்டு இந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது. அதுல வந்து அரசியல் இருக்கானா இருக்கு, அதுக்கு திமுக எதிரான அரசியல் இருக்கானா இருக்கு, மாற்று கருத்தே கிடையாது. ஆனா எதிர்கட்சிகள் என்ன பண்ணிருக்கணும், இந்த அவையை புரட்டி போடுகிற முடக்கி போடுகிற அவையில் இருந்து கொண்டு சபாநாயகரை அமைச்சர்களை முதலமைச்சரை கேள்வி கேட்கத்தான் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கு. பல்வேறு எதிர்கட்சிகள் இருக்காங்க, ஒரு கட்சி இல்லை பல்வேறு எதிர்கட்சிகள் இருக்காங்க. எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க, அவங்களும் இந்த சிவாஜி படத்துல கையை கட்டிட்டு வெளியே வருவாங்கல்ல ஆபீஸ் ரூம்ல இருந்து, அது மாதிரி மொத்தமா பொத்து வெளியே வராங்க. வெளிநடப்பு செய்வதற்கு எதுக்கு ஒரு எம்எல்ஏ, எதுக்கு ஒரு எதிர்கட்சி, அது தேவையே கிடையாது.
அப்போ இவங்க அப்போ என்னன்னா வெல் பிளான்டாக ஆளுநர் வெளியே வருவார், ஆளுநர் போனவொடனே நீங்களாம் வெளியே வந்துடணும். இங்கே என்ன ஆளுநர் தான் பாஸ் எதிர்கட்சிக்கு, ஆளுநர் போனோன்னு நீங்கள் மொத்தமாக எல்லாம் வெளியே வந்துருன்னு சொல்லி இவங்களும் வெளியே வந்து இந்த மாதிரி பெண்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பொத்தாம்பதுவான இதை சொன்னாங்களே ஒழிய இந்த சபாநாயகருடைய உரையில் என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன செய்யலை அப்படிங்கிறத நீங்கள் உள்ளே இருந்தால் தானே கேள்வி கேட்க முடியும். கண்டிப்பா உள்ள இருந்து முழுமையாக இருந்து எதிர்ப்பு தெரிவித்து அதன் மூலமாக ஒரு அரசியலை பண்ணக்கூடிய எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இல்லை என்பதுதான் யதார்த்தம். இப்போ திமுக ஆட்சி சரியில்லைங்கிறதுக்கு உள்ள இருந்து ஸ்ட்ராங்காக அந்த எதிர்ப்பை தெரிவித்து கடைசி வரைக்கும் அவையை நடத்தி அதன் மூலமாக நடந்ததெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து இப்படி நடந்தாங்க, இப்படி பொய்யா சொல்கிறாங்க, அவங்க இதை சொன்னாங்க, இதை செய்யலை, 524 வாக்குறுதி கொடுத்தாங்க, அது கடைசி சட்டமன்றமாக வந்துருச்சு, கடைசி ஆண்டும் பிறந்துருச்சு, 524 இதெல்லாம் செய்யலை அவங்க அப்படின்னு பட்டியலிட்டு பேசுவதற்கு ஒரு திராணியுள்ள எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர், தலைவர் இல்லை, எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் இல்லைங்கிறதா இங்க வருத்தம். ஆளுங்கட்சி சரியில்லை, அதை மாற்றுவதற்கும் அவங்கள கேள்வி கேட்பதற்கும் மடக்கணுங்க சட்டமன்றத்தில். அதாவது மக்கள் மன்றங்களில் வந்து மக்கள் மன்றம் பொது வழியில் எதிர்கட்சிக்கு கேட்குற கேள்விக்கு எதிர்கட்சி பதில் சொல்ல முடியாமல் இருக்கு. அது போன்ற நபர்கள் சட்டமன்றத்துக்கு போகணும். ஃபிங்கர் டிப்பில் தமிழ்நாட்டு அவருடைய அரசியலை வச்சிருக்கணும். திமுக தேர்தல் அறிக்கையை ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். இவங்க உட்காந்து குனிஞ்சு படிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சபாநாயகர் நிப்பாட்டுங்கன்றவர் அடிக்கணும் கேள்விகளால் அனுப்பணும். நீங்கள் எதை சொன்னீங்க, இதை செய்யலையே, நீங்கள் சமூக நீதின்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து மேல்பாதி கோயில் வந்து பூட்டி கிடக்குது. இன்னைக்கு வரைக்கும் மேல்மாலை போராடிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயத்தை தவிர வேறு எந்த பயன்பாட்டிற்கும் விவசாய நிலங்களை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு வந்து பல்வேறு இடங்களில் வந்து விவசாய நிலங்களை வந்து எடுக்கிறீங்க, சிப்காட்டு கொண்டு வரீங்க, இதெல்லாம் விவசாய நிலத்தை எடுக்குது இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்க இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இல்லைங்கிறது தான் பெரிய குறையே. அடுத்ததாக இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, சோஷியல் மீடியாலாம் வைரலாக போயிட்டுருக்கு. மதுரை மாவட்டத்தில் 1ஆம் ஆண்டு கல்லூரி படிக்கக்கூடிய கலையரசி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து என்னென்னா, யூடியூப்பில் பார்த்துட்டு உடல் பருமனை குறைக்கிறதுக்காக ஒரு வெங்காரம் அப்படிங்கிற ஒரு பொருளை வாங்கி சாப்பிட்டுட்டு உயிரிழந்திருக்கிறாங்க. இது பெரிய பேசு பொருளாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதாவது உடனடியாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, சித்த மருத்துவத்தால் பறிபோன இன்னொரு உயிர் அப்படின்ட்டாங்க. சித்த மருத்துவம் படித்து விட்டு இல்லை பாரம்பரியமாக சித்த வைத்தியம் செய்யக்கூடியவர்கள் எந்த இடத்துலையாவது இந்த மாதிரி வெங்காரத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னா இல்லை. முதல்ல இது ஒரு யூடியூப் சேனலில் எவனோ ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான், இயற்கையே வழியா, இயற்கையோடு இணைவோம், அது இயற்கையோடு இணையிறது தான். அது வெங்காரத்தை சாப்பிட்டா இயற்கையோடு போய் இணைஞ்சிட வேண்டியதான். இப்போ நம்ம ஊரில் என்ன இயற்கை எய்தினார்னு போடுவாங்க, இல்லை இறந்து போயிட்டா, அதான் இதுதான் இயற்கையோடு இணையிறது. வெங்காரத்தை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி அது 1 கிராம் நீங்கள் தேன் கலந்து சாப்பிட்டால் உங்களுடைய உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வீடியோ போடுறான். அந்த வீடியோவில் அவன் எக்ஸாக்டாக என்ன சொல்கிறான்னா, குறைச்சிருந்த மருந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மலன்னு வெயிட் குறைஞ்சிடும். இயற்கையாக வெறும் ஒரு மருந்தால் மட்டும் வெயிட்டை குறைக்க முடியும் அப்படின்னா அது இந்த வெங்கார பருப்பம் தான். இந்த வெங்காரத்தை வந்து சுத்தி பண்ணணும். ஒரு நல்ல பழுக்க காய்ச்சின இரும்பு சட்டியில் வெங்காரத்தை பொடி பண்ணி தூவி விட்டுறணும். இந்த வெங்காரத்தை வறுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வெங்காரம் பொரிஞ்சு இது மாதிரி பருப்பமாகும். இந்த பருப்பமான வெங்காரத்தை சல்லடையில் சளிச்சு வச்சுக்கணும். இந்த பருப்பத்தை 1/2 கிராம் அளவுக்கு எடுத்து காலையில் ஒரு ஸ்பூன் தேனோடையும் மாலையில் 1 ஸ்பூன் தேனோட குழைச்சி சாப்பிட்டு வரணும். இப்படி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகள் ஊழச்சதையெல்லாம் குறைச்சு நம்ம உடம்பையும் உருக்கி ஸ்லிம்மா நமக்கு ஃபிட் ஆகிரும். ஒரு வாரத்துக்கு வந்து 1 கிலோலேருந்து 2 கிலோ குறையும். இப்படி படிப்படியாக குறைச்சு அப்படின்னா ஒரு மாசத்துல 10 கிலோ வரைக்கும் குறைக்க முடியும். பொதுவாக வந்து உடல் இழக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக முடிஞ்ச வரைக்கும் இனிப்பை குறைச்சிக்கணும். மாதத்துக்கு 10 கிலோ குறைக்க முடியும். மாதத்துக்கு 10 கிலோ குறைக்க முடியும். ஒரு நாளைக்கு 1/2 கிராம் எடுத்து அதை தேனில் குழந்து சாப்பிடணும்னு சொல்லாரு. இந்த வெங்காரம் உண்மையிலேயே மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடியதா இல்லை மற்ற பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெங்காரம் வந்து தங்கத்தை உருக்குவதற்கு பயன்படுத்தப்படுது. தோல் 12 தொழிற்சாலைகளில் தோலை பதப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுது. இந்த வெல்டிங் வைப்பாங்கல்ல, வெல்டிங் வைப்பதற்கு ஒரு பேஸ்ட் தேவைப்படுது, அதுக்கு வந்து இந்த வெண்காரம் பயன்படுத்தப்படுது. இதுபோல தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் வெண்காரம், இந்த பாராக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த வெண்காரம் நேரடியான ஒரு உணவுப் பொருளே கிடையாது. மருத்துவ பயன்பாட்டிற்கு மிக மிக அதாவது பதப்படுத்தப்பட்ட, அது வந்து சுத்திகரிக்கப்பட்ட தூய்மைப்படுத்தப்பட்ட வெண்காரம் மருத்துவ பயன்பாட்டில் பயன்படுத்தப்படுது. போகர் இந்த வெண்காரம் குறித்து ஒரு இடத்த சொல்லியிருக்காரு. போகர் 7000 அப்படிங்கிற அந்த நூலில் அவர் வந்து பல்வேறு மருத்துவ குறிப்புகளை சொல்றாரு, சித்த மருத்துவ குறிப்புகளை. அதில் அவர் இந்த நவபாசானம் செய்கிற நவபாசனத்தை சில செய்கிறார். நவபாசானத்தில் உள்ள அந்த நவபாசானத்தையும் உருக்குவதற்கு 81 சித்தர்களை கொண்டு 81 வகையான பொருட்களை வந்து பயன்படுத்துறாரு. அதில் ஒன்று வெங்காரம்.
9 நவபாசானம் செய்வதற்கான 81 வகையான அந்த பொருட்கள்ல வெண்காரத்தையும் அவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் அந்த வெண்காரத்தை அதை வச்சுக்கிட்டு தான் அப்ப அந்த வெண்காரம் உருக்குவதற்கு பயன்படுது, உடலை உருக்குவது கிடையாது. அது தங்கத்தை உருக்குறதுக்காக தங்கத்தையே உருக்குது, உடலை உருக்காதா பாவமே அப்படின்னு சொல்லி தான் அதை வச்சு தான் நிறைய இந்த மாதிரியான ஆட்கள் வந்து அந்த வெண்கார மருத்துவ பயன்பாடு இருக்கு. அது உண்மையிலேயே வந்து அதை வந்து மருத்துவ பயன்பாட்டின் அடிப்படையில் அதை பார்த்தா அது ஒரு மருத்துவ பொருளாக கூட இருக்கலாம். அது வந்து பல்வேறு சித்த மருத்துவங்களில் பல்வேறு இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அதை முறையான படித்தவர்கள் வந்து அதை செஞ்சுக்கணும். நேரடியாக வெண்காரத்தை எடுத்துக்கொள்ள போது அது வந்து நேரடியாக வந்து உடலை அறுத்து ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்குது, வாந்தி வந்திருக்கு, மயக்கம் வந்திருக்கு, அப்படியே கொலாப்ஸ் ஆகினாங்க. இது என்னென்ன பெரிய குடும்பம்னா இது 19 வயசு பொண்ணு. 19 வயசு பொண்ணு இயற்கையாகவே அது வந்து உடற்பயிற்சி, நிறைய தண்ணீர் குடித்து, நடைப்பயிற்சி செய்து, நல்ல உணவு கட்டுப்பாடு இருந்தாலே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் இந்த உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் ஒரே ஒரு தீர்வு. அதுக்கு எத்தனையோ டயட்டிஷியன் வந்துட்டாங்க, எத்தனையோ மருத்துவர்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு ஜிம்மில் வந்து நிறைய இந்த மாதிரி டயட்டிஷியன்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட அறிவுரை வாங்கி பண்ணலாம். யூடியூப்பை பார்த்துட்டு தலைவலியை சரி பண்ணுவது எப்படி, ஒத்தைக்கண் வலியை சரி பண்ணுவது எப்படி, மூக்கடைப்பை சரி பண்ணுவது எப்படி, பல் சொத்தையை சரி பண்ணுவது எப்படி சொன்னாங்க. எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதில் கிராம்பை வைங்க, ஒரு கொசு வராது. மொத்த அங்கே தான் இருந்துச்சு. காலையில் பார்த்தா எறும்பு எல்லாம் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கு. எலுமிச்சம்பழத்தை வெட்டி வைங்க. அப்புறம் வந்து அது மாதிரி சின்ன சின்ன குறிப்புகளை சொல்லி இவங்க ஷார்ட்ஸு வியூஸ் போட்டு ரீல்ஸ் போட்டு இது பண்ணுறதுக்காக அவங்க குட்டா மக்களை சொன்னது ஏதாவது நடந்துடும். இப்போ துளசியை வந்து தண்ணீரில் போட்டு சூடு பண்ணி குடித்தால் தொண்டை கரகரப்பு சரியாகும், சளி சரியாகும். ஆமாம், நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு வெண்பூசணி சாறை தொடர்ச்சியாக குடித்து வந்தால் உடல் எடை கட்டுப்பாட்டு. அது தண்ணீர் காலையில் வெண்பூசி குடிக்கும்போது வயிறு நல்ல சுத்தமாக க்ளீன் ஆயிரும், இதாகும். இரவில் நீங்கள் 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடாமல் படுத்து விட்டால் உடல்நிலை கட்டுப்பாடலாம். 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடலன்னா கண்டிப்பாக உடல்நிலை கட்டுப்பாடெல்லாம் வரும். இப்படி சொல்லும்போது ஏதாவது ஒன்று கூட்டமாக அடிச்சோம், சார் நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குது சார் அப்படின்னு சொல்லி 4 பேர் கமெண்ட்டை போட, அப்போ இவங்க சொன்னதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு புதுசு புதுசாக சொல்லணும். டெய்லி வந்து துளசி தண்ணி குடி, மிளகு சாறு குடி, வெண்பூசணி சாறு குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ புதுசாக ஏதாவது சொல்லுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்வ கோளாறுல கொண்டு வந்து செஞ்சு காட்டுறது. செஞ்சு காட்டுறவன் அவன் சாப்பிடணும்ல, அவன் பொடி பண்ணி அதை பசுமாக்கி அவன் சாப்பிட்டு அவன் உடலை கட்டுப்பாட்டு எடுத்து வீடியோவை போட்டான்னா நம்பலாம். இப்போ அவன் யூடியூப்ல சொல்கிறான், அதை இவங்க போய் 1 கிராம் போடுறாங்களா 10 கிராம் போடுறாங்கன்னு எப்படி தெரியும்? அப்போ அப்படி தான் இது நடந்திருக்குது. இதனால சித்த மருத்துவமே தப்புன்னு சொல்றதப்ப இது சித்த மருத்துவமே கிடையாது. அவனுக்கும் சித்த மருத்துவம் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் ஒரு ஆர்வ கோளாறுல இயற்கையோடு இணைவோம்னு சொல்லி ஒரு யூடியூப்பை போட்டு இயற்கையோட பல பேரை இணையதுக்கான வேலையில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. யூடியூப்பை பார்த்து, இந்த இன்ஸ்டாகிராமை பார்த்து, ஃபேஸ்புக்கை பார்த்து நம் உணவை நாம் தீர்மானிக்க கூடாது. தமிழர்களுடைய பாரம்பரியத்திலே வந்து உணவு தான் மருந்தாக இருந்திருக்கு. நம்மளுடைய வீட்டிலேயே நம்ம சாப்பிட்ற உணவே சரியான உணவு. என்ன நம்ம சரியான ஒரு உடற்பயிற்சி மாலையில் 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றேன்றாங்க. சூரிய மறைவு சாப்பிட்டு 6 மணி, அது சாத்தியமே இல்லாமல் இருக்கு. இவங்க 10 மணிக்கு போய் தான் 3 புரோட்டா, ஒரு கலக்கி, ஒரு ஆஃப் ஆயில், ஒரு ஆம்லேட்டு, மிட் நைட் பிரியாணி வந்துருச்சு, 12 மணிக்கு பிரியாணி. அப்படி சாப்பிட்டா எங்கள் உடலை கட்டுப்பாட்டில் வைக்க முடியும்? அப்போ குறைந்தபட்சம் நம்ம உடலுக்கு தேவையான ஒரு 4 லிட்டர் தண்ணியை ஒழுங்காக குடிச்சு, சொல்லுவது யாருக்கும் எளியவாம் சொல்லி வேணும் செயலுங்கிற மாதிரி நம்மளும் சொல்கிறோம். நம்மளே தண்ணி சரியாக குடிக்கணும், டாக்டர் தண்ணி குடிங்கன்றாங்க. தண்ணி குடிப்பதற்கான நேரம் இல்லை, தாகமே எடுக்க மாட்டேங்குது. ஆனால் பார்த்தா வாட்டர் டிஃபிஷியன்சியாக இருக்குது. இந்த குளிர்காலங்களால தாகம் இருக்காது. அப்போ அதை சரியாக பயன்படுத்தினா நமக்கு வந்து இந்த மாதிரி உடலை குறையும். இது போல் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை பார்த்து நம்முடைய உணவையோ நம்முடைய மருந்தையோ நம்ம உடல் எடையை குறைக்கிறது முயற்சியோ, இந்த ஸ்கின் டோனை வந்து நான் வந்து இதுபடுத்துகிறேன், முடி வளர்ச்சிக்கு நான் பெரும்பாலும் என்ன முடிக்கு தான் அதிகமான யூடியூப் சேனல், அதிகமான வீடியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா கலர், நிறம். ஒன்று அதை கருப்பாக்க, இன்னொன்று இதை வெள்ளையாக்க. 2 வேலை பண்ணுறாங்க. இன்னொன்று வளர வைக்க. உலகத்திலேயே எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. செவ்வாயோட தென் துருவத்தில் இறங்கிட்டான். எவனா அது கொட்டின முடிய வளர வைக்க விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கானா? இப்போ வந்து பணம் கொடுத்து முடிய இந்த பக்கம் பிடிங்கி இல்லை இங்கே பிடிங்கி கொண்டு நடுறாங்க. நடுற முறை பார்த்துருக்கேன். ஆமாம், நாட்டு நடுற மாதிரி நடுறாங்க. அதில் சில பேருக்கு பலன் அடையுது, சில பேருக்கு வந்து அது ஒத்துக்காம அலர்ஜியாக மாறுது, அதுலேயும் பாதிப்பு உருவாகுது. இதை கருப்பாக்க ஒரு கூட்டமோ இதை வெள்ளையாக்க ஒரு கூட்டமோ பெரிய சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த 2 தான் பெரிய சந்தையாகவும் மாறி இருக்கு.
பெரிய சந்தை இது. ஏன்னா வெள்ளையாகணும் அப்படிங்கிற முயற்சியில் பல லட்சங்களை செலவு பண்ணக்கூடிய கூட்டம் இருக்குது. இதை கருப்பாக்கணுங்கிற முயற்சியில் பல லட்சங்கள் செலவு பண்ண கூட்டம் இருக்குது. அப்புறம் வந்து உடல் எடையை ட்ரிம்மாக வச்சுக்கணும். இப்போ இது கருப்பாக இருக்கணும், இது வெள்ளையாக இருக்கணும், உடல் எடை கட்டுப்பாடாக இருக்கணும்னா நீ ஒழுங்காக இருக்கணும். இல்லை, இப்போ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இந்த பாரம்பரிய வைத்தியமாக இருந்தாலும் அந்த சித்த மருத்துவத்தை போய் ஒரு ஆலோசனை கேட்கல, உன்னுடைய எடை எவ்வளோ, உயரம் எவ்வளோ, அதை பொறுத்து தானே அந்த மருந்து. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும்ல. நமக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது ஒரு டிசீஸ் கூட இருக்கலாம், அவங்களுக்கு உடல் எடை கூடுவதற்கு வேற ஏதாவது நோய் கூட இருக்கலாம். உணவு மட்டும் சில பேர் சாப்பிடவே மாட்டான், ஆனால் வந்து புதுன்னு இருப்பான். நிறைய சாப்பிடுவாங்க, ஆனால் ஒல்லியாக இருப்பாங்க. பாம்பு வயிறாட உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரிலாம் இருக்கு. அப்போ அந்த அவங்களுக்கு முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி வந்து எவ்வளவோ நவீன மருத்துவம் வந்துருச்சு. பாரம்பரிய மருத்துவம், இந்த ஹோமியோபதியோ நேச்சுரோபதியோ சித்தாவோ ஆயுர்வேதோ போகிறோமா, முறையாக படித்தவங்ககிட்ட போகணும். இந்த மாதிரி வந்து அறகுறைகள்கிட்ட இந்த யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்க நினைக்கக்கூடிய கூட்டத்தில் போகக்கூடாது. அதை பார்த்து யாரும் சாப்பிடக்கூடாது என்பதற்கு இந்த மரணம் ஒரு மிகப்பெரிய சான்று. மருத்துவர் ஆலோசனையோடு போகணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு எடிட்டரே வந்து பார்த்தீங்கன்னா, நான் உடல் எடையை குறைக்கிறேன், டயட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்ததெல்லாம் பார்த்துருக்குறோம். அடுத்ததாக ஒரு செய்தி, மதுரையில் போன மாதத்தில் எல்ஐசி அலுவலகத்தில் ஒரு தீ விபத்து நடந்தது. எல்லாருக்குமே அது தெரியும். இரவு நேரத்தில் ஒரு தீ விபத்து நடந்தது. அந்த விபத்தில் வந்து மேலாளரே உயிரிழந்துட்டாங்க. 55 வயது பெண்மணி வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு செய்தி வந்தது. இப்போ அதோட தொடர்ச்சி, அதை விசாரணைக்கு அப்புறமா இப்போ கண்டுபிடிக்கிறாங்க அது வந்து விபத்து இல்லை, அது வந்து திட்டமிடப்பட்ட ஒரு கொலை அப்படின்னு. உதவி மேலாளரே அவங்களை கொன்னுட்டதா சொல்கிறாங்க. இல்லை, அதான் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தில் நடந்த முறைகேடுகளை அந்த பெண் வந்து தட்டி கட்டிருக்காங்க. அப்போ இந்த முறைகேடுகளை தட்டி கட்டதுனால சினிமா பாணியில் நடந்திருக்குது. சினிமாவில் தான் நம்ம பார்ப்போம், ஒரு முறைகேடை தட்டி கட்ட அதிகாரிகளை வந்து கொன்று புதைச்சிட்டு நாடகம் ஆடுவாங்க. இங்கே என்னன்னா மொத்த அலுவலகத்தையும் அந்த கோப்புகளோடு சேர்த்து, அப்போ அந்த கோப்புகளை அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் வந்து ஃபேக் நடந்திருக்கு, இன்சூரன்ஸில் வந்து என்னென்ன வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்க, இறந்து போனவருடைய நிறைய இன்சூரன்ஸ் வந்து எடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு முறையான அந்த நபர்களுக்கு போய் சேரலை, உயிரோடு இருப்பவங்களுக்கு இன்சூரன்ஸை வந்து இறந்து போனதாக கணக்காட்டியிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் அந்த அம்மா கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்ச உடனே என்ன ஆயிடுதுன்னா, அப்போ அந்த டாக்குமெண்ட் இருக்கக்கூடாது, அந்த அம்மாவை இருக்கணும்னு சொல்லி மொத்தமாக அவங்க வந்து இருக்கும்பொழுது கொளுத்தி விட்டு, எப்படி கொண்டுட்டு கொளுத்துனாங்களா இல்லை கொளுத்திட்டு நெருப்புல தூக்கி போட்டாங்களா அப்படிங்கிறத காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள கொண்டு தான் அந்த மொத்தமாக எரிச்சிருக்காங்க அப்படின்னு வந்துருக்குது. இது வந்து சினிமா பாடியில், இது வந்து ஒரு அலுவலகத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுமைக்கும் இப்படி பல்வேறு இந்த மாதிரி ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து, இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வந்து முறைகேடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக பேசப்படுது. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி ஒரு வருஷம் எடுத்துக்காட்டுக்கு மாதம் 50,000 ஒரு வருஷத்துக்கு 50,000 வாங்குறாங்க, 10 வருஷத்துக்கு வந்து 5 லட்சம்ன்றாங்க. இது நம்ம இறந்து போனால் தான் கிடைக்கும்ன்றாங்க. அப்போ அந்த அமௌண்ட் வந்து அவனோட சொலையாக இருக்குது. நம்மளுடைய இப்படி பல இன்சூரன்ஸ் கம்பெனிகள் வந்து ஃபேக்காக, இன்சூரன்ஸில் சிறந்த இன்சூரன்ஸ் இது. இப்போ நம்ம வந்து வாழும் காலத்தில் நமக்கு பயனளிக்கக்கூடியது தான் உண்மையான இன்சூரன்ஸாக இருக்க முடியும். நம்ம இறந்த பிறகு அந்த இன்சூரன்ஸு நம்ம குடும்பத்துக்கு போகுதா போகலையா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அதுக்கு 1000 நொட்டைகள் சொல்லுவான். இறந்து போன பிறகு இல்லை அந்த இதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க அதுன்னு சொல்லி காலம் தாழ்த்துவாங்க, இல்லை வந்து அந்த தொகையை வந்து குறைப்பாங்க. அப்போ நம்ம வாழும் காலத்தில் 10 வருஷம் இன்சூரன்ஸ் போடுறோமா, அந்த 10 வருஷத்துக்குள்ள அந்த 10 வருஷத்துக்கு இடையிலே எடுக்க மாதிரி இருக்கணும், 10 வருஷம் முடிஞ்ச பிறகு எடுக்க மாதிரி இருக்கணும். இல்லை வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கல்விக்காக போடுறோமா, 18 வயசில் அவங்க நிறைவடைஞ்ச உடனே அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரியான ஆயுள் காப்பீடுகள் இன்சூரன்ஸ் மட்டும் தான் சரியானது. நீங்கள் வந்து செத்து போயிருங்க உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குறோம்னா அது நம்ம குடும்பத்துக்கு வராது, எவன் குடும்பத்துக்காக தான் போகும். அந்த மாதிரி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நிச்சயமா. அடுத்ததா இன்றைய தினம் வந்து காங்கிரஸ் கட்சியோட மேலிட பொறுப்பாளர், அதாவது கிறிஸ் ஓடங்கர் பேட்டி கொடுத்துருக்காரு. பக்கத்தில் காங்கிரஸுடைய தமிழக தலைவர் செல்வ பிறந்தகை அவர்களும் இருக்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவோட கூட்டணி அப்படின்னு சொல்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் தயக்கம்லாம் கிடையாது, ஆனால் அதை சொல்கிறது எங்கள் மேலிடம் தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு என்ன தயக்கம்? திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க, நாங்கள் கூட்டணி கட்சி தானே சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்களே. ஏதாவது பிளான் பி இருக்கா அவங்க கிட்ட? ஒரு பியும் கிடையாது. 100 உள்கள் எழுதி வச்சுக்கோங்க. காங்கிரஸ் திமுக கூட்டிலிருந்து ஒருபோதும் வெளியே போகாது. வெளியே போறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, அவங்களுக்கு ஆப்ஷனும் இல்லை. ஒருவேளை காங்கிரஸ் வந்து வேற கட்சிக்கு போகுது அப்படின்னா காங்கிரஸ் மண்ணெண்ணெய் ஊற்றி தன்னைத்தானே கொளுத்திக்கிறதுக்கு சமம். அவங்க இங்கே இருந்தாலும் ஒரு 8 சீட்டு 10 சீட்டு எம்எல்ஏவாக இருக்கலாம். ஒரு 4 பேர் சட்டசபைக்கு போயிட்டு அவங்க சட்டசபைக்கு போகிற தடமும் தெரியாது, இருந்த இடமும் தெரியாது. அப்படி ஒரு லைம் லைட்டில் காங்கிரஸுக்கு 4 எம்எல்ஏ 2 எம்பி ஒரு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும். காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குது. காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்குது சொல்லுங்கள்?
இங்க மட்டும் தான் இருக்கு. மொத்தம் சுத்தி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. மொத்தமா முடிஞ்சிருச்சு. தென் மாநிலங்கள்ல மட்டும் தான் கொஞ்சம் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து திமுகவுடைய அந்த இதை பிடிச்சிருக்கிறதுனால அது கொஞ்சம் உயிர் போட இருக்குது. ஒருவேளை அதுல இருந்து வெளியே வருதுன்னா அது செத்து போயிடும். அது காங்கிரஸுக்குன்னு தெரியும். காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் ஓட்டு போடணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சிக்கு ஏங்க ஓட்டு போடணும்? இந்த கேள்விக்கு காங்கிரஸ்காரன் யாராவது பதில் சொல்லுங்க. யாருக்குமே தெரியாது. அது அழிஞ்சிருச்சுங்க அந்த கட்சி. அந்த கட்சி முடிஞ்சு போச்சு. அது வந்து கொஞ்சோண்டு மிச்ச சொச்சம் இருக்குன்னா இந்த திமுகவோட ஒட்டிக்கிட்டு உயிர் பிடிச்சி உட்காந்துருக்கு. அதனால 100 விழுக்காடு வெளியே போக மாட்டேன். இவங்க உருட்டிக்கிட்டு என்னன்னா கூட இப்போ போன தடவை பார்த்தீங்கன்னா 2011 63, 2011 அப்போ 16 வந்து 40 சீட்டு, 21 வந்து 25 சீட்டு கொடுத்தாங்க. இப்போ 15 சீட்டு தான் தருவன்னு இருக்காங்க. இந்த 15 எப்படியாவது போன தடவை வாங்கின மாதிரி வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு குட்டிக்கரணும். தாவேக்கா கூட போறோம், அவரை பேச வைக்கிறோம், டெல்லிக்கு போறோம். நீ எங்க போய் டெல்லிக்கு போடல, இத்தாலிக்கே போய் சோனியா காந்தி சொந்த ஊர்லேயே போய் நீங்கள் வந்து சொந்தக்காரனை போகிறோம் கொண்டு வந்து கோபாலபுரத்துக்கு கூட்டு போனாலும் உங்களுக்கு சீட்டு அதிகமாக தரமாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு கிடையாது. காங்கிரஸ் திமுக கூட தான் இருக்கும். திமுக அதை விரும்பினாலும் விரும்பாட்டும் சரி கூடவே இருந்து தொலைச்சிட்ட போ அப்படிங்கிற மாதிரி. சரி 15 அவ்வளோதான். அதுதான் ஒரு கடைசி வரைக்கும் அவ்வளோதான். உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் 15. அதுக்கான ட்ராமா தான் நடந்துட்டு. ட்ராமா தான். அவங்க இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு காலகாலமாக திமுக கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க பல கட்சிகள். உங்களுக்கு தெரியும். அந்த கட்சிகளுக்கே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்து பங்குலாம் கிடையாது. யாரே கிடையாது. ஆமா, அண்ணன் தம்பி பழக்கம்லாம் வீட்டுக்கு வெளியே நிற்கணும், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படி மாதிரிலாம் வடிவேலு. அது மாதிரி எதுவாக இருந்தாலும் இங்கே ஸ்டாப் பண்ணிக்க. திமுகவிலே இருக்கக்கூடிய ஆள்களுக்கே அமைச்சர் பதவி கிடைக்க மாட்டேங்குது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அர்த்தம், அமைச்சரவையில் பங்குன்னு தான் அர்த்தம். திமுகவிலே பாரம்பரியமா திமுகவே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த தடவை அமைச்சர் பதவி கிடைக்குமா, சீட் கிடைக்குமா அவங்களே பரிவச்சு பண்ணிக்கிறாங்க. புது ஃப்ரெஷ் டீம் இறக்க போறோம் நாங்க அப்படின்னு. வென்றால் தானே அதுக்கப்புறம் வென்றால் தான் அமைச்சர், வென்றால் தான் எம்எல்ஏ எல்லாமே. ஒருவேளை வென்றால் நாங்க வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லிட்டு இருக்கு. அப்ப அவங்களுக்கு இல்லாத போது இவங்களுக்கு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு கூடுதல் சீட்லாம் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. அதில் 100 விழுக்காடு திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, பல்வேறு செய்திகள் குறித்து பேசலாம். மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.